கண்டிப்பாக ஷர்மிளா. குறிப்பாக தமிழகம் முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று திட்டமிட்டபடி வெளியிடப்படுகிறது. குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சிறிது நேரத்தில் தேர்வு முடிவுகளை வெளியிடுகிறார். அதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை நம்மளால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பாக தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வு கடந்த மாதம் மார்ச் 11ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெற்றன. இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் 8,82,806 பள்ளி மாணவர்களும் 13,744 தனித்தேர்வர்களும் எழுதியிருந்தனர். குறிப்பாக இந்த நிலையில் தேர்வு முடிவுகள் இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படுகின்றன. தேர்வு முடிவுகள் அறிய மாணவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று SSLC கிளாஸ் 10th ரிசல்ட் 2026 என்ற இணைப்பை தேர்வு செய்து தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு மதிப்பெண்களை பார்த்துக் கொள்ளலாம். அதற்கான ஏற்பாடுகள் தமிழக அரசு சார்பில் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் தங்களது தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை டவுன்லோட் அல்லது பிரிண்டும் செய்து கொள்ளலாம். அதற்கான வசதியும் செய்யப்பட்டுள்ளது பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் இணையதளங்கள் மட்டுமின்றி பள்ளி கல்வித்துறையின் மொபைல் செயலி மற்றும் டிஜிட்டல் லாக்கர் மூலமும் மாணவர்கள் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அதேபோல பள்ளிகளில் பதிவு செய்யப்பட்டுள்ள மொபைல் எண்களுக்கு மாணவர்களின் மதிப்பெண் விவரங்கள் குறுஞ்செய்தி மூலமாகவும் அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு முதன்முறையாக தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை சார்பில் வாட்ஸ்அப் மூலமாக தேர்வு முடிவுகள் அறியும் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி பள்ளியில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 7845252525 என்ற எண்ணிற்கு ஹாய் என்ற வாட்ஸ்அப்பில் அனுப்பினால் சில நொடிகளில் தேர்வு முடிவுகள் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட உள்ளார். இதற்காக பெற்றோர்கள் மாணவர்கள் என பலரும் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகிறார்கள். ஷர்மிளா.